நீங்க நிறைய பேய் கதை கேட்டிருப்பீங்க. ஆனா பேய பார்த்திருக்கீங்களா? சரி, யாராச்சும் பேய பார்த்தேன்னு சொன்னாலாச்சும் நம்புவீங்களா? இந்த வீடியோல சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆன உலகத்தோட ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் பதிவு செய்யப்பட்ட பாரநார்மல் ஆக்டிவிட்டி, அதாவது அமானுஷங்களை பத்தி தான் பார்க்க போறோம். கவனமா எந்த டீடைல்ஸும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க. ஹலோ கிரைம் ஃபேம், வெல்கம் டு கேண்டில் லைட் கிரைம்ஸ். சில கதைங்களுக்கு ஆதாரம் இருக்கும், இன்னும் சில கதைங்களுக்கு பயம் இருக்கும். ஆனா எலிசா லேமோட கதைக்கு கேள்விக்குறி மட்டும்தான் இருக்கு. 2013ல நடந்த இந்த கேஸ் இப்ப வரைக்கும் ஒரு தெளிவில்லாத மிஸ்ட்ரியா தான் இருக்கு. செசில் ஹோட்டல். இந்த ஹோட்டலோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்க இந்த ஹோட்டலை பத்தி பேசணும்னா கண்டிப்பா ஒரு வீடியோ பத்தாது. ஏன்னா அதோட வரலாறு அவ்வளவு மோசமா இருக்கும். அதோட ஒரு சில கிளிம்ஸை இந்த வீடியோல கொடுக்குறேன். இந்த ஹோட்டல்ல சுமார் 60 பேருக்கு மேல மர்மமான முறையில இறந்திருக்காங்க. அதுல போலீஸ் பல வருஷமா தேடிட்டு இருந்த 2 கொடூரமான சீரியல் கில்லர்ஸும் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு பயங்கரமான ஹோட்டல்ல தான் எலிசா லேம் அவங்களோட வெக்கேஷனை ஸ்டே பண்றாங்க. ஏன்னா அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க தான் அவங்கள கடைசியா உயிரோடையும் பார்த்திருக்காங்க. அன்னைக்கு 31 ஜனவரி 2013 எலிசா அந்த ஹோட்டல்ல செக் அவுட் பண்ணிட்டு சாண்டா குரூஸ் போறதா அவங்களோட பிளானா இருந்திருக்கு. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடக்கல. ரிசப்ஷன்ல இருந்து அவங்களுக்கு போன் பண்றப்போ அவங்க போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. டெய்லி போன் பண்ணி பேசுற அவங்க அம்மாக்கும் கால் வரல. பொண்ணு கிட்ட இருந்து எந்த காலும் வராததுனால ரொம்பவே பயந்து போன அவங்க அம்மா உடனே போலீஸ்க்கு போன் பண்றாங்க. போலீஸ் எலிசா காணாம போனான்னு சொன்ன அந்த ஹோட்டலோட பேரை கேட்ட உடனே பதறி அடிச்சிட்டு போறாங்க. அந்த ஹோட்டல் ஃபுல்லா போலீஸ் நாயை வச்சு தேடுறாங்க. ஆனா எந்த க்ளூவும் கிடைக்கல. ஒரு கட்டத்துல எலிசா சொல்லாம கொல்லாம அங்க இருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பி இருப்பாங்கன்னு நினைச்சு அங்கிருந்து இவங்க கிளம்புறாங்க. கொஞ்ச நாள் போகுது. அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்த மக்கள் தண்ணி கலர் டிஃபரெண்டா வருது, டேஸ்ட் ரொம்பவே கசக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி, தண்ணியில என்ன பிரச்சனைன்னு டேங்க திறந்து பார்த்தா அதுல எலிசாவோட இறந்த உடல் ஒட்டு துணி கூட இல்லாம டீகம்போஸ் ஆகியிருக்கு. பாடி ஆட்டாப்சிக்கு அனுப்பினப்போ தண்ணியில முங்கிதான் இறந்திருக்காங்கன்னு தெரிய வருது. வேற எந்த ஒரு காயமோ தழும்போ இல்ல சஃபரிங்ஸோ இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க. உடனே போலீஸ் சிசில் ஹோட்டல் வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க பண்ண முதல் விஷயம் அந்த ஹோட்டல்ல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணதான். அதை செக் பண்ணும்போது இவங்க பார்த்தது இப்ப நான் காட்ட போறது பாக்குறதுக்கு முன்னாடி தனியா இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி யோசிச்சுட்டு பாருங்க. எலிசா அந்த லிப்டுக்குள்ள பதட்டமா என்டர் ஆகுறாங்க. அண்ட் ரொம்பவே ஆடா பிஹேவ் பண்றாங்க. அவங்கள யாரோ துரத்திட்டு வந்த மாதிரி. அவங்களோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா எங்கேயோ போகிறதுக்காக லிப்டுக்குள்ள வந்த மாதிரி தெரியல. அப்படி வரவங்க போக வேண்டிய ஃப்ளோர் பட்டனை தான் அழுத்துவாங்க. ஆனா எலிசா அந்த லிப்ட் கதவை சீக்கிரமா மூடி அங்கிருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி எல்லா பட்டன்ஸையும் அழுத்தி இருக்காங்க. ஆனா அந்த லிப்ட் கதவை மூடவே இல்லை. திரும்பி பயத்தோட வெளியே எட்டியும் பாக்குறாங்க. சிசிடிவி கேமரால பாக்குறப்போ அங்க யாரும் இருக்க மாதிரி தெரியல. ஆனா எலிசா எதையோ பார்த்து பயந்து அங்கேயே ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள துரத்திட்டு வந்தவன் இல்ல இல்ல, துரத்திட்டு வந்தது இன்னும் அங்கதான் இருக்கான்னு பாக்குறாங்க. பார்த்து அவங்க அது கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச மட்டும் இல்ல, தொடவும் ட்ரை பண்றாங்க. கடைசியா அது கிட்ட பேசிட்டு
லெஃப்ட் சைட்ல நடந்து போய் அப்படியே காணாம போயிடுறாங்க. இப்போ லிஃப்ட் டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. அதுதான் எலிசாவை கடைசியா உயிரோடையும் பார்த்தது. இந்த கதையில எப்படின்ற கேள்விக்கு பதில் இல்ல, ஏன்ற கேள்விக்கு பதில் இல்ல, எதுன்ற கேள்விக்கும் பதில் இல்ல. ஆனா தியரிஸ் மட்டும் நிறைய இருக்கு. மக்கள் இத எலிவேட்டர் கேம்னு ஒரு தியரி கூட கம்பேர் பண்ணாங்க. அதாவது இந்த கேம் விளையாடினா ஆல்டர்னேட் டைமென்ஷனுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி நம்பினாங்க. அப்படின்னா இந்த லிஃப்ட்டுக்குள்ள போனா வெளியே வர்றது என்னவோ வேற ஒரு உலகத்துல வருவாங்கன்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சாங்க. இது வெறும் அர்பன் லெஜெண்ட் தான். அப்படின்னா நிறைய மக்களால நம்ப முடியாத விஷயம். எலிசா லாம் 1991 ஹாங்காங்ல பிறந்து அவங்க பேரண்ட்ஸ் கூடவே கொலம்பியாக்கு மூவ் ஆகுறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியால அவங்களோட எஜுகேஷனை பர்சீவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா ஸ்டடீஸ்ல ரொம்பவே வீக்கா இருந்ததுனால ஃபேஷன், மோட்டிவேஷன் அவங்க லைஃப்ல ஃபீல் பண்ற எல்லாத்தையுமே ஒரு பிளாகா ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிராஜுவேஷனுக்கு முன்னாடி அவங்க லைஃப் பத்தி ஒரு சோலோ ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா யோசிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் ஜனவரி 26, 2013 அன்னைக்கு அவங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி சாண்டியாகோல 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு ஜனவரி 31 அதுமா லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வராங்க. பட்ஜெட் ஹோட்டல்ஸ் தேடி ஸ்டே ஆன் மெயின்னு ஒரு ஹோட்டலை சூஸ் பண்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சிசில் ஹோட்டலோட பேரு தான் ஸ்டே ஆன் மெயின்னு மாத்திருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சிசில் ஹோட்டல்ல தான் 2 கொடூரமான சைக்கோ கில்லர்ஸ் இருந்திருக்காங்க. ரிச்சர்ட் ரமேரஸ், ஜாக். அவங்களோட கொலைகள் எல்லாம் இந்த ஹோட்டல்ல தங்கி தான் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிச்சர்ட் சாத்தான் வழிபடுறவரு. அவரு கொலை பண்ண 13 பேரோட மண்டவோடையும் அந்த ரூம்ல தான் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, டெய்லி அவங்களோட ஆவிங்க கூடயும் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. இதனால அந்த ஹோட்டலோட பிசினஸ் அடி வாங்கிடுச்சு. அதான் அதோட பேரை ஸ்டே ஆன் மெயின்னு வச்சாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எலிசா வந்து தங்குனது, சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆனதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த கதையில இருக்க தியரிஸ் எல்லாம் பார்ப்போம். தியரி நம்பர் 1. வழக்கமான தியரி மாதிரி அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணி கொலை பண்ணி டேங்க்ல போட்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்பினாங்க. ஆனா அட்டாப்சி பண்ணப்போ அவங்க பாடியில செக்ஷுவல் அசால்ட் பண்ண மாதிரி எந்த ஒரு ட்ரேசஸும் இல்லை. தியரி நம்பர் 2. சிசில் ஹோட்டல்ல இருந்த ஆவிங்க தான் எலிசா லாம பொசஸ் பண்ணி எலிவேட்டர் ஜம்ப் பண்ற கேம் விளையாட வச்சிருக்கு. அதுல அவங்க தோத்ததுனால தான் அவங்கள கொலை பண்ணி அந்த டேங்க்ல போட்டிருக்குன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பினாங்க. தியரி நம்பர் 3. எலிசாக்கு பைபோலர் டிசார்டர் இருந்திருக்கு. மெடிசன் எதுவும் அன்னைக்கு எடுக்காததுனால ஹாலுசினேட் பண்ணிக்கிட்டே ரூஃப்க்கு போய் ஆக்சிடென்டா அந்த டேங்க்ல விழுந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்புறாங்க. ஃபேக்ட்ஸ் என்னன்னா, அந்த டேங்க் 10 அடி ஹைட்ல இருக்கும். ஆனா எலிசா வெறும் 5 அடி தான் இருப்பாங்க. அந்த டேங்கை சுத்தி லேடரோ இல்ல அது ஏறினதுக்காக யூஸ் பண்ண ஒரு பொருளோ எதுவுமே அங்க இல்ல. அப்புறம் எப்படி அவ்வளவு ஹைட் ஏறி இருப்பாங்க? சரி, அப்படியே ஏறி இருந்தாலும் அந்த டேங்கை சுத்தி லாக் பண்ணி செக்யூரிட்டி அலாம் செட் பண்ணி வச்சிருந்ததா இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதை எப்படி அவங்க ஓபன் பண்ணாங்க? சரி, அப்படியே அதையும் ஓபன் பண்ணியிருந்தாலும் அந்த டேங்கோட மூடி 30 கிலோ மேல இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஒருத்தரால கண்டிப்பா அதை வந்து ஓபனே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படியே அந்த 30 கிலோ வெயிட் இருக்க மூடியை திறந்திருந்தாலும் அது உள்ள குதிச்சதுக்கு அப்புறமா அந்த டேங்கை மூடினது யாரு? இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் அன்சால்வ்டா தான் இருக்கு. இதை யாரு பண்ணா இல்ல எது பண்ணுச்சு, எதுக்காக பண்ணுச்சுன்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. நீங்க எந்த தியரி நம்புறீங்க? எலிவேட்டர் கேம் தியரியா, கோஸ்ட் தியரியா, இல்ல பிளான்டு மர்டர் தியரியா? இது மூணும் இல்ல எனக்கு வேற தியரி தோணுதுன்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு கேஸ்ல சந்திப்போம். அன்டில் தென்.